உங்க குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்றீங்களா, ரேஷஸ் வராம இருக்கிறது இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாத் பேஸ்ட் டைப்பர் வந்து குழந்தைக்கு பெஸ்ட். ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால ரேஷஸ் கம்மியா இருக்கும். ஒருவேளை ரெகுலர் டைப்பர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பீரியட்ல எவ்ரி 2 hours ஒன்ஸ் அந்த டைப்பர் மாத்தணும். ஒரு 3 months பேபியா இருக்கா அப்படின்னா 3 hours ஒன்ஸ் டைப்பர் மாத்திட்டே இருக்கணும். ஒரு டைப்பருக்கும் அடுத்த டைப்பருக்கும் மினிமம் 5 minutes ஆச்சு கேப் விடணும், கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கிறதுக்காக. குழந்தைங்க யூரின் போயிட்டாங்க, மோஷன் போயிட்டாங்கன்னா அது எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கி வச்ச ஆறுன தண்ணியில துணி நினைச்சு ஒத்தி எடுக்கணும். நல்லா தேய்ச்சி பரபரன்னு பண்ணக்கூடாது. குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், அதனால கூட ரேஷஸ் வரலாம். அதே மாதிரி கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பேக் போகணும், பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் போனீங்க அப்படின்னா ஃபீமேல் சில்ட்ரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரித்ரா ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஒருவேளை டிஷ்யூஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி ஈரத்தை வச்சு ஒத்தி எடுங்க. டிராவல் பண்றீங்க அந்த டைம்ல மட்டும் இந்த வாட்டர் பேஸ்ட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணுங்கப்பா. டைப்பர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டைப்பர் கிரீம் ஈஸி நாப்பி B4 நாப்பின்னு சொல்லிட்டு ஓடிசில கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இல்ல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டைப்பர் ஏரியால அதுக்கப்புறமேட்டு நீங்க பேம்பர்ஸ் போட்டீங்க இல்ல டைப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷஸ் குழந்தைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படி ரேஷஸ் வருது பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து அந்த யூரின் கக்கா படுறதுனால தான் ரேஷஸ் வருது. இந்த பேரியர் கிரீமோ கோகோனட் ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல டைரக்டா கான்டாக்ட் வராது, அதனால உங்க குழந்தைக்கு ரேஷஸ் வருது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது மாதிரி டைப்பர்ஸ் யூஸ் பண்ற பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, ரேஷஸ் வராம பாத்துக்கலாம். தேங்க்யூ.